லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். பட்ஜெட் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது நம்ம பேசுவதை மக்கள் பார்ப்பதற்கு பொறுமை இருக்கிறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா 2 அண்ணன்மார்களும் பெரிய சர்ச்சையில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ஐஏ, இன்னொரு பக்கம் விஜய். இந்த இரண்டும் போய்கொண்டிருக்கிற நேரத்துல இதை பற்றி இந்த 2 பேரும் பேசுவதும் கிடையாது, பேச போறதும் கிடையாது. நம்ம இதை பேசணும்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்டையும் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த காணொலியை முடிந்த அளவுக்கு முழுமையாக பார்க்க வேண்டும் அப்படின்றதுதான். 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. நானும் பல விஷயங்கள் பார்த்திருக்கிறேன். உலகிலேயே ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட அதிகம் பேர் வாழும் நாடு இந்தியா ஒன்று, வறுமையில் வாடும் அதிக நபர்கள் இருக்கும் நாடு இந்தியா அதில் ஒன்று அப்படின்லாம் பார்த்திருக்கிறோம். அதுல 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. ஆனா மோடி மீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் நிர்மலா வந்து கிளைம் பண்றாங்க. மோடி அதை கிளைம் எடுத்துக்கிறார். 25 கோடி பேரை மீட்டாரா இல்லையா? இல்ல, இந்த டேட்டாவுக்கான சோர்ஸ் எது அப்படின்னா நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட். 2024 ஜனவரி மாதம் ரமேஷ் சந்த் அப்படிங்கிற ஒருத்தருடைய நிதி ஆயோக்கினுடைய அங்கமாக இருக்கக்கூடியவர், அவருடைய ரிப்போர்ட்ல இருந்து தான், அவருடைய பேப்பர்ல இருந்து தான் இந்த 25 கோடி பேரை ஏழ்மையிலிருந்து மீட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு அவங்க வந்து சேர்றாங்க. இந்த ரமேஷ்ன்றவருடைய பேப்பர்ல தான் அந்த நம்பரே வருது. இப்ப அந்த பேப்பர்ல முதல்ல அந்த நிதி ஆயோக்கினுடைய ஸ்டடி மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா இதற்கு முந்தைய ஸ்டடிஸ் எல்லாமே வந்து கன்சம்ஷன் பேஸ்ட். ஒரு பொருளை என்னால வாங்க முடியுதா இல்லையா அப்படிங்கறதன் அடிப்படையில தான் என்னுடைய வறுமையை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் பேஸ்டா இருக்கு. உதாரணத்துக்கு ஆயுஷ்மான் பாரத்ல வந்து ஒரு 1 கோடி பேருக்கு நம்ம ஹெல்த் கவர் கொடுத்துட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுத்துச்சுன்னா 1 கோடி பேருக்கு ஹெல்த் அக்சஸ் கிடைச்சிடுச்சுன்னு இந்த அறிக்கை கருதுகிறது. அடேங்கப்பா. இப்ப 80 கோடி பேருக்கு நாங்க இலவச அரிசி கொடுத்துட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னுச்சுன்னா 80 கோடி பேர் பசியிலிருந்து மீண்டு விட்டதாக இந்த அறிக்கை கருதுகிறது. அப்ப இந்த மெத்தடாலஜி மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது, விமர்சனங்கள் உண்டு. ஆனால் வறுமை குறைஞ்சிருக்கா அப்படின்னா இவங்க சொல்றபடி குறைஞ்சிருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பாஜக ஏற்றுக்கொள்கிறது. அதை தங்களுடைய சாதனைக்கான ஆதாரமாக நாடாளுமன்றத்திலேயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்வைக்கிறார். ஆனால் இந்த அறிக்கை மறைமுகமாக பாஜகவினுடைய எஃபிஷியன்சியை கேள்வி கேட்கிறது. 3 வருஷத்தை இவங்க ஸ்டடி பண்றாங்க. 2005-6, 2013-14, 2022-23. 2005-6ல ஒட்டுமொத்த இந்திய பாப்புலேஷன்ல 55.34% வந்து ஏழ்மையில இருந்தாங்கன்னு சொல்லுது. அதாவது வாஜ்பாயினுடைய பொற்கால ஆட்சி முடிஞ்ச உடனே 55% பேரா, 55.34% மக்கள் தொகை வறுமையில இருந்தாங்க அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. அதாவது இந்தியா ஷைனிங்க்கு அப்புறம், இந்தியா ஷைனிங்னு இவங்க ஊர் பூரா பிளக்கார்டை தூக்கிட்டு திரிஞ்ச பிறகு 55.34% பேர் ஏழ்மையில கிடந்தாங்க அப்படிங்கிறது அறிக்கை. இது மோடி அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய அறிக்கை. அந்த 55.34% 2013-14ல 10 ஆண்டு கால காங்கிரஸ் அரசு 29.17% குறைச்சிடுச்சு. அதாவது 26.17% மக்களை வறுமையிலிருந்து அது மீட்டது. இப்ப இவங்க வரும் பொழுது எவ்வளவு பேர் வறுமையில இருந்தாங்க? 29.17% தான் வறுமையில இருந்தாங்க. இன்னைக்கு அதை 11.28 குறைச்சிருக்காங்க. எவ்வளவு பேரை மீட்டிருக்காங்கன்னா 17.89% பேரை தான் மீட்டிருக்காங்க. அப்ப 8 ஆண்டுகளில் காங்கிரஸ் வறுமையிலிருந்து மீட்ட சதவீதம் 26.17. 10 ஆண்டுகளில் பாஜக வறுமையிலிருந்து மீட்ட சதவீதம் 17.89. அப்ப 8 வருஷத்துல காங்கிரஸ் செய்ததை விட 10 வருஷத்துல பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 9%, 10% குறைவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த அறிக்கை சொல்லுகிறது. அப்ப இது மறைமுகமாக தங்களுடைய தோல்வியை நாடாளுமன்றத்தில் சாதனையாக முன்னிறுத்தி இருக்கிறார் அம்மையார் நிர்மலா சீதாராமன். இன்னொன்னு, இந்த வறுமை கோடு அப்படின்னு ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கேல கீழே இறக்குனாலும் வறுமை குறைஞ்சிரும். அது ஆக்சுவலி அது ஒரு காமெடி. நீங்க இந்த வறுமை கோடு இருக்குல்ல,
பாவர்ட்டில 2 பாவர்ட்டி இருக்கு. ஒன்னு மணி பாவர்ட்டி, இன்னொன்னு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. இவங்க சொல்றது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஓகே, ஹெல்த்துக்கு அக்சஸ் இருக்கா, எஜுகேஷனுக்கு அக்சஸ் இருக்கா, ஃபுட்டுக்கு அக்சஸ் இருக்கா, லைவ்லிஹுட்டுக்கு அக்சஸ் இருக்கான்னு ஃபேக்டர்ஸ் பார்க்கும். மணி பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய வருமானத்தை மட்டுமே வச்சு கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூரல்ல, கிராமப்புறங்கள்ல ஒரு மாதத்திற்கு 1059 ரூபா நீங்க சம்பாரிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து வறுமையிலிருந்து மீண்டுட்டீங்க. மாதத்துக்கு எவ்வளவு? 1059 ரூபா. ஒரு நாளைக்கு 35 ரூபா. ஒரு தோசை சாப்பிட முடியும்னா நீங்க வறுமையில இருந்து மீண்டுட்டீங்க. அப்ப அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுற யாரும் வறியவர்கள் இல்ல? கண்டிப்பா கிடையாது. கிராமப்புறம், நகர்ப்புறத்துல சென்னை, பூனே, பெங்களூர், டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்களையும் உள்ளடக்கிய நகர்ப்புறத்துல ஒரு மாதத்திற்கு 1286 ரூபா நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 42 ரூபா சம்பாரிச்சீங்கன்னா நீங்க வறுமையில இருந்து மீண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுது. 4 இட்லி ஒரு வடை கணக்கு. அதை நீங்க சம்பாரிச்சிட்டீங்கன்னா நீங்க வறுமையில இல்ல அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு. அப்ப இந்த மணி பாவர்ட்டிக்கான லைன்ங்கிறது ரொம்ப வேக். ஆனா இதே அரசாங்கம் தான் 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பார்ப்பான் ஏழைன்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 35 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன்னா நீ ஏழை கிடையாது. ஒரு நாளைக்கு 4 இட்லி சாப்பிடுறியா நீ ஏழை கிடையாது. ஒரு நாளைக்கு 2151 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறியா நீ ஏழை அப்படின்னு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை கொடுக்கு. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 35 ரூபாய் சம்பாரிச்சோம்னா ஏழை கிடையாது. ஏழ்மை கோட்டிலிருந்து மேல வந்துட்டோம். வறுமை கோட்டிலிருந்து உயர்வர்க்க சொல்ல போனா முன்னேறிய சாதியை சேர்ந்த பார்ப்பனர்கள் ஒரு நாளைக்கு 2191 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவர்கள் ஏழை அப்படின்னு இடபிள்யூஎஸ் சொல்லுது. இப்ப ஏழைக்கு இவங்க 2 கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் 35 ரூபா, முன்னேறிய வகுப்பை சேர்ந்த பார்ப்பனர்களுக்கு 2191 ரூபா அப்படின்னு 2 கிரைட்டீரியாவை இவங்க வச்சிருக்காங்க. அதுலதான் இடபிள்யூஎஸ் கொடுக்குறாங்க. அப்ப இந்த வறுமை கோடுங்கிறது அந்த அளவுக்கு கேலிக்கூத்தானதாகத்தான் இவர்களுடைய காலத்துல பயன்படுத்தப்படுது. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவேளை இவர்கள் சொல்றது போல வறுமையிலிருந்து இவ்வளவு பேரை மீட்டிருக்காங்க அப்படின்னா அது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். 2019ஆம் ஆண்டு மீல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதை விட இன்னைக்கு 65 மடங்கு அது உயர்ந்திருக்கு. ஆனா 2019ஆம் ஆண்டு இருந்த கூலியை விட தனிநபர் கூலி அல்லது சம்பளம் 28 மடங்கு தான் உயர்ந்திருக்கு. இல்ல அதுக்குதான் வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்காக உணவு மானியம் கொடுக்குறாங்க, இல்ல தண்ணீருக்கு மானியம் கொடுக்குறாங்க. மானியம் எல்லாம் தனிக்கதை. நீங்க வந்து இன்ஃபிளேஷன் நீங்க புரிஞ்சுக்க. ஒரு 100 ரூபாய்க்கு மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணேன், இன்னைக்கு 165 ரூபா ஆகும். அன்னைக்கு என் சம்பளம் 100 ரூபா, இன்னைக்கு 128 ரூபா. அப்ப அந்த 28 ரூபாயில இருந்து 65 ரூபாய்க்கான கேப் இருக்குல்ல, அது 2 வாய்ப்பு தான். ஒண்ணு நீங்க கடன் வாங்கணும், இல்லைன்னா பட்னியா கிடக்கணும். பட்னியா கிடக்குறாங்க அப்படிங்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல 125 நாடுகள்ல 111வது இடத்துல இந்தியா இருக்கிறது. ஒரு அவலம். இவர்கள் ஆகும்னா பாகிஸ்தானுக்கு போங்கிறாங்களா, அந்த பாகிஸ்தான் மோடியினுடைய அரசாங்கத்தை விட பாகிஸ்தான் அரசாங்கம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 102வது இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப மோடியின் அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏழையை விட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை நல்லா வாழ்றார் அப்படிங்கிறத வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனால் இந்த அம்மா நாடாளுமன்றத்துல தன்னுடைய எஃபிஷியன்சியை குவெஸ்டின் பண்ண ஒரு அறிக்கையை தன்னுடைய சாதனையாக முன்னிறுத்தி 25 கோடி பேரை மீட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் செய்யறாங்களா இல்ல தெரியாம செய்யறாங்களா நமக்கு புரியல. இல்ல இப்ப நம்ம பேசின இது வந்து ஓவராலா பேசுறது. இதுல வந்து செக்டார் பை செக்டாரா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். 4 பேர் பில்லர்ஸ் அப்படின்னு தூக்கி நிறுத்துறாங்க. 4 தூண்கள். அன்னதாத்தா, அதாவது விவசாயிகள் அன்னதாத்தா, நாரி பெண்கள், யுவா இளைஞர்கள் இளைஞிகள், அப்புறம் கரீப் ஏழைகள், இப்படின்னு இந்த 4 பேரை வந்து குறிப்பிடுவது. 4 பேருக்குமான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். இந்த அரசை கூட அதை தேடாதீங்க. இந்த அரசே இந்த 4 பேருக்கு தான் செயல்படுது. கார்பரேட்டுக்குலாம் இங்க இடமே கிடையாது. அதானி அம்பானிலாம் கெட் அவுட். நாங்க வந்து 4 பேருக்கு தான் செயல்படுறோம் அப்படின்னு முதல் 4 பாயிண்ட்லயே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொத்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை ஒரு பொருளாதாரம் தெரிந்த ஒருவர், பொருளாதார மாணவர் இல்ல, எக்ஸ்பர்ட், வெறும் ஆங்கில அறிவை மட்டும் கொண்டு வாசிச்சிட முடியாது. இது இங்கிலீஷ்ல இருக்கு. பட்ஜெட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அவங்களுடைய ஸ்பீச் மட்டும் கிட்டத்தட்ட 28 பக்கம். 28 பக்க டாக்குமெண்ட்டை வெறும் இங்கிலீஷ் நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பெரிய எக்கனாமிக் ப்ரொஃபஸரா இருந்தாலும் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஹிந்தி தெரியாமல் எந்த ஒரு பக்கத்தையும் உங்களால் வாசித்து முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இதுல இருக்கக்கூடிய முழக்கங்கள், ஸ்கீம்ஸ், டார்கெட் எல்லாமே ஹிந்தில பேரு. ஹிந்தில உள்ள பேரை இங்கிலீஷ்ல எழுதுறது. இல்ல இப்ப நான் எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல சொன்னேன். கரீப், நாரி, அதெல்லாம் ஹிந்தி. யுவா, அன்னதாத்தா, அதெல்லாம் எப்ப இங்கிலீஷ் ஆச்சு? ஃபைன். இப்போ
நீ ஒவ்வொருத்தரா எடுத்துப்போம். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஃபார்மர்ஸை வந்து நாங்க மேல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு, அதற்கான எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ அக்கௌண்ட்ல 2022-23 4,68,289 கோடி. இப்போ அலோகேட்டட் பட்ஜெட் வந்து 3,63,944 கோடி. கிட்டத்தட்ட 1,05,000 கோடி ரெவென்யூ அக்கௌண்ட்ல இருந்து விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்தவர்களுக்கான ஒதுக்கீட்டை குறைச்சிருக்காங்க. விவசாயிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணதை 2022-24 2 ஆண்டுகள்ல 1,00,000 கோடிக்கு மேல குறைச்சிருக்கீங்க. ஆனா விவசாயத்தை நாங்க காப்பாத்துறோம், விவசாயிகளுக்கான அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க வளர்ந்துருப்பாங்க, அதனால மானியத்தை குறைச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா எல்லா இடத்துலயும் பேசணும்ல. நீங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் விவசாயத்தோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து 2022-23 ரெவென்யூ அக்கௌண்ட்ல 94,400 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன பண்றீங்க, 89,795 கோடி ரூபாய் அதை குறைச்சிருக்கீங்க. அப்ப அங்கேயும் குறைச்சாச்சு. சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, விவசாயம் பண்றதுக்கான உரமானியம் 22-23 2,51,339 கோடி. இப்போ 1,64,000 கோடி, 1,64,000 கோடி. 2,50,000 கோடி எங்க இருக்கு, 1,60,000 கோடி எங்க இருக்கு. கிட்டத்தட்ட 90,000 கோடியை குறைச்சிருக்கீங்க உரமானியத்துல. ஆனால் உரத்தினுடைய விலை ஏறிட்டே போகுது. சர்வதேச மதிப்புல இந்த மாதிரியான இம்பாக்ட்னால உரத்தினுடைய வேல்யூங்கிறது ஏறிட்டே போகுது. நீங்க மானியத்தை குறைச்சிட்டே வரீங்க. அப்ப அந்த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் யார்கிட்ட இருந்து வருது? இங்க உரம் வாங்கி போடக்கூடிய 1 கிலோ 100 கிலோ 200 கிலோன்னு வாங்கக்கூடிய உரம் வாங்கி போடக்கூடிய சாதாரண விவசாயி தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு நெருக்கடியை நீங்க ஏற்படுத்துறீங்க. இது வெறும் அல்லது திட்டமிட்டு அவரை கடன் விலைக்குள் தள்ளுறது, அவரை விவசாயிகளை கடன்காரனாக்குறது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய விவசாய தற்கொலை வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற கணக்கு. நீங்க அடுத்து ஃபுட் சப்சிடி, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபுட் சப்சிடி ஏழைகளுக்கான அரசு. இல்ல, ஃபுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ்லயே கிசான் கார்டு, கிசான் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு, கிசான் மானியம் எவ்வளவோ சொல்றாங்க. 6,000 ரூபாய் வருஷத்துக்கு. 2 விஷயம், நீங்க 6,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் யூரியா சப்சிடி 1,65,217 கோடி 2022-23 அதை என்ன பண்ணிட்டீங்க, 1,19,000 கோடியா குறைச்சிட்டீங்க. அதுல ஒரு 50,000 சொச்சம் கோடியை குறைச்சாச்சு. அடுத்து நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி, அதுல 86,122 கோடி இருந்துச்சு, 45,000 கோடியா குறைச்சாச்சு, பாதியா குறைச்சாச்சு. இதாச்சா. இப்ப நம்ம கிசான் யோஜனாக்கு வருவோம். PM கிசான் யோஜனா இன்னைக்கு 2 டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் எடுத்துப்போம். ஒண்ணு தமிழ்நாடு அரசினுடைய மகளிர் உரிமை தொகை, இன்னொன்னு மோடி அரசினுடைய விவசாயிகளுக்கான உதவித்தொகை 6,000 ரூபாய் வருஷம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். நீங்க அதனுடைய இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அந்த முதல் மாதம் 1,13,00,000 பேர் இருந்தாங்க. அடுத்த மாதம் 10 லட்சம் பேர் கிட்ட அதுல அடிஷனலா ஆட் ஆனாங்க. அப்போ இது என்ன ஆயிட்டு இருக்குன்னா பெனிஃபிஷியரி அதிகமாயிட்டே போறாங்க. ஆனா அந்த பக்கம் வாங்க, PM கிஷானுக்கு வாங்க. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வருது. டோட்டல் பெனிஃபிஷியரி 11.84 கோடி, கிட்டத்தட்ட 12 கோடி விவசாயிகள் அதுல பலன் அடைஞ்சாங்க. அப்ப என்ன ஆயிருக்கணும், அது ஒண்ணு கூடி இருக்கணும், இல்ல அப்படியே ஸ்டாண்ட் பையா இருந்திருக்கணும். 2022 ஜூன் மாதம் 11வது இன்ஸ்டால்மெண்ட் வரும்பொழுது 12 கோடியில இருந்து 3.87 கோடியா அது குறைஞ்சிருச்சு. அப்ப 12 கோடி எங்க இருக்கு, 3.87 கோடி எங்க இருக்கு? இதுதான் இவங்க PM கிஷான் யோஜனாவை கொடுக்குற லட்சணம். இது நான் சொல்லல, RTI நவம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு RTI ரிப்ளை. ஆனால் இந்த பட்ஜெட்ல இன்னைக்கும் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 11.84 கோடி பேருக்கு அந்த கிஷான் யோஜனாவை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு பட்ஜெட்ல சொல்லப்பட்ட தகவல் உண்மையா இருக்கணும், இல்ல RTIல சொல்லப்பட்ட தகவல் உண்மையா இருக்கணும். RTIல சொல்லப்பட்ட தகவல் தான் உண்மை அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆண்டுக்குமான எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட், ஸ்கீம் பேஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட், அதுல பாத்தீங்கன்னா அது 3.87 கோடியா குறைஞ்சிருச்சு 2022லயே. அதுல ரொம்ப பெக்யூலரா கவனிக்க வேண்டியது, எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த எண்ணிக்கை டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அவலமும் இங்க இருக்கு. இதுதான் உங்க PM கிஷான் யோஜனாவை இம்ப்ளிமெண்ட் பண்ற லட்சணம். அப்ப அந்த 9 கோடி பேர் என்ன ஆனாங்க அது நமக்கு தெரியாது சார். நிர்மலா சீதாராமன் சொல்லணும், வேணா இங்க இருக்கக்கூடிய விவசாய காவலர்கள் வேணா கேட்கலாம். அண்ணன் எடப்பாடி இருக்காரு விவசாயி, அவர்கிட்ட கூட போய் கேட்கலாம். ஓகே. அடுத்து நாரி பெண்கள்
பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே அது நீங்க பெண்களாவே ஒரு நாரி, அதனால வந்து அவங்க பெண்களுக்கு கரிசனத்தோட நடந்திருப்பார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்க இந்த பெண்களையும் யூத்தையும் இன்டகிரேட் பண்ணுங்க. பெண்களையும் யூத்தையும் இன்டகிரேட் பண்ணோம்னா அவங்களை எம்பவர் பண்றதுக்கு 2 விஷயம் தேவை சார். ஒண்ணு கல்வி, அடுத்தது வேலை வாய்ப்பு, மூணாவது சோசியல் செக்யூரிட்டி. இந்த 3 விஷயத்துல தான் கவனம் செலுத்தணும். இதை பொறுத்த வரைக்கும், கல்வியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எஜுகேஷனுக்கு ரெவென்யூ அக்கௌண்ட்ல 2022-23 33,460 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது இப்போ போன ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல 54,717 கோடி செலவா இருக்கு 2023-24. அப்ப அதை விட கூடுதலா தானே ஒதுக்கணும், அல்லது அதே தொகை ஒதுக்கணும். ஆனா ஒதுக்கப்பட்ட தொகை 39,560 ரூபாய். அப்ப ஜெனரல் எஜுகேஷனுக்கான தொகையை நீங்க என்ன பண்றீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடியை குறைக்கிறீங்க. அடுத்தது டெக்னிக்கல் எஜுகேஷன், போன ஆண்டு செலவு செய்யப்பட்ட தொகை 25,049 கோடி ரூபாய். இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க தொகை 19,594 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 6,000 கோடியை குறைக்கிறீங்க. அங்க ஒரு 15,000 கோடி ஜெனரல் எஜுகேஷன்ல, இங்க ஒரு 6,000 கோடி, 21,000 கோடியை ரெவென்யூ அக்கௌண்ட்ல மட்டுமே குறைக்கிறீங்க. மத்த அக்கௌண்ட்ஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாம் தனி. அப்ப எஜுகேஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறீங்க. அடுத்து பெண்களும் இவங்களும் இளைஞர்களும் நல்ல வளமா வாழணும்னா ஹவுசிங் இம்பார்ட்டன்ட். ஹவுசிங்க்கு 2022-23 ஆக்சுவல்ஸ்ல இவங்க செலவு பண்ணது 55,785 கோடி. ஹவுசிங்ல இவங்க செலவு பண்ணது 22-23 18,174 கோடி. அதை இப்ப 7,712 கோடியா, ஏறக்குறைய பாதிக்கும் கீழே குறைச்சாச்சு. 40% அதை குறைச்சாச்சு. அப்ப ஹவுசிங்ல குறைச்சாச்சு. அடுத்தது வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம். லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு 2022-23 15,425 கோடி ரெவென்யூ அக்கௌண்ட்ல இருந்து ஒதுக்கியிருக்காங்க. அது இப்போ 13,371 கோடியா குறைஞ்சிருச்சு. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு PMEGP, அந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இன்னொன்னு வந்து ஒரு ஸ்கீம் இருக்குதா? ஆமா, இப்ப புதுசா அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தொழில் தொடங்குவதற்கான ஊக்கம் கொடுக்கறதுக்கு முத்ரா லோன் வாங்கி ஓபிசி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா PMEGP-ல போன ஆண்டு செலவு வந்து 2,958 கோடி. அப்ப நீங்க அதே ஒதுக்கி இருக்கணும். ஆனா ஒதுக்கப்பட்ட தொகை 2,300 கோடி குறைச்சிருக்கீங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறத குறைச்சிருக்கீங்க. நாடு முழுக்க எம்ப்ளாய்மெண்ட் இது வேலை வாய்ப்பின்மை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு அறிக்கை வரக்கூடிய நாள்ல, பசி கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு அறிக்கை வரக்கூடிய நாள்ல, வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ல நீங்க ஒரு 600 கோடியை கட் பண்றீங்க. மாறா அதை இன்னொரு இடத்துல இன்க்ரீஸ் பண்றீங்க. எங்கன்னா விஸ்வகர்மா யோஜனால கிட்டத்தட்ட 1000 கோடி போன வருஷம் செலவு, இந்த வருஷம் 4,800 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. 3,800 கோடி ரூபாய் கூடுதலா ஒதுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம், நீ சுய தொழில் தொடங்குற, குளோபலா உனக்கு ஸ்கில், உனக்கு என்ன அறிவு இருக்கு, நீ என்ன படிச்சிருக்க, அதுக்கேத்த மாதிரி தொழில் தொடங்கு அப்படின்னு ஊக்கப்படுத்திட்டு இருந்ததை குறைச்சிட்டு, உங்க அப்பா பார்த்த தொழில், உங்க தாத்தா பார்த்த தொழில நீ தொடங்கு, நான் கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இப்ப யோஜனாக்கு செலவு பண்றது வந்து செலவு கிடையாது, கடன். இது உங்களுடைய விஸ்வகர்மா யோஜனாக்கு. அப்ப இவங்க காம்ப்ளிகேட்டா என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை நோக்கி தள்ளுறது. வர்ண தர்மத்தின் அடிப்படையில ஒரு அடக்குமுறையையும் அடுக்குகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதலா நிதி ஒதுக்கீடு வந்து இங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியது. அப்ப இது பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது, எதிரான பட்ஜெட்டாக இது இருக்கிறது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் ஷெட்யூல் ட்ரைபு, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட், இதுக்கான ஸ்காலர்ஷிப் எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சு. பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப் நிறுத்திட்டாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸ்காலர்ஷிப் ஃபெல்லோஷிப் வந்து நிறுத்திட்டாங்க. OBC SC ST வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு தலைகீழா நிக்கிறாங்க. ஆனா 3,000 கோடி கடனா கொடுக்குறாங்க ஓபிசிகளுக்கு. ஒரு பக்கம் ஓபிசிகளின் காவலராகிய கற்பூரி தாக்கூரின் வழியில் நடக்கிறேன். தமிழ்நாட்டுல கூட வந்து பெரியார் இருந்திருந்தால் இப்படி ஒரு ஓபிசி தலைவர் பிறந்ததை பார்த்து பெருமைப்பட்டிருப்பாருலாம் சொல்றாங்க. இந்த விஸ்வகர்மா அப்படின்றது குறித்து தமிழ்நாட்டின் பார்வை வேறாவும் இந்தியாவின் பார்வை வேறாவும் இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இந்தியாவின் வளர்ச்சியும் வேறாக இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கு ஒருவேளை இது தேவைப்படுவதா இருக்குமோ? இல்ல, நீங்க ஒரு ஸ்கீம்ல வந்து பெனிஃபிஷியரி இருப்பாங்க, கண்டிப்பா அதுல இருக்க போறாங்க. ஆனால் அது எதை மேண்டேட் பண்ணுது? நீங்க டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான ஸ்பெண்டிங்கை குறைக்கிறீங்க, ஜெனரல் எஜுகேஷனுக்கான ஸ்பெண்டிங்கை குறைக்கிறீங்க. நீங்க வந்து அறிவுக்கின் அடிப்படையில, நீங்க படிச்ச படிப்பின் அடிப்படையில எம்ப்ளாய்மெண்ட் தேடிக்கலாம் அப்படிங்கிற PMEGP அந்த ஸ்பெண்டிங்கை குறைக்கிறீங்க. நீங்க உங்க அப்பா தாத்தா பார்த்த தொழில் இருக்குல்ல, அந்த ஸ்கில் பேஸ்ட்ல நீ ஒரு தொழிலை தொடங்குங்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறீங்க. நீங்க அப்ப எதுல போடுறீங்க, எங்க குறைக்கிறீங்கிறது இருக்குல்ல. அப்ப
ஒரு நவீன அறிவு, என்னுடைய குலம் அல்லது என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம் சார்ந்த அறிவிலிருந்து விடுபட்டு நான் ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு அல்லது ஒரு டெக்னிக்கல் நாலேஜுக்குள்ள போகணும்னு விரும்புறான்ல, அவனை கட் பண்ணி வெளில எரிஞ்சிட்டு நீ உள்ள இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்றோம், இல்ல நான் அந்த சிஸ்டத்தை மீறணும்னு நினைக்கிறேன், நான் வந்து எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது, ஓரமா போ அப்படிங்கறத இந்த பட்ஜெட் சொல்லும். நீங்க எஸ்சி எஸ்டி பத்தி சொன்னீங்க, இவங்க இன்னொரு கிளைம் வைக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கு பட்ஜெட் அலோகேஷனை டபுள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது எந்த வகையில அப்படின்னா, ரெவன்யூ அக்கௌண்ட்ல என்ன பண்ணிருக்காங்களா, 5780 கோடி ரூபாய் போன ஆண்டு செலவு, அதை 10,188 கோடி ரூபாயா இந்த வருஷம் அலோகேட் பண்ணிருக்காங்க. மேலோட்டமா பார்த்தோம்னா இது டபுளா இருக்கிறதா தெரியும். ஆனா போன வருஷ அலோகேஷன் எவ்வளவுன்னு பார்க்கணும்ல. போன வருஷம் அலோகேஷன் 9,336 கோடி ரூபாய். அப்ப போன வருஷம் அலோகேஷன் 9,000 சொச்சம் கோடி, இந்த வருஷம் அலோகேஷன் 10,000 சொச்சம் கோடி. இதுக்கு நடுவில் போன வருஷம் செலவு 5,000 கோடி. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, 9,000 கோடி ஒதுக்கிட்டு 5,000 கோடி தான் செலவு பண்ண, மிச்ச 4,000 கோடி எங்க போய் செலவு பண்ண, வேற எந்த ஸ்கீமுக்கு டைவர்ட் பண்ண, ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டி வெல்ஃபேருக்கும் மைனாரிட்டிக்கும் ஏன் 4,000 கோடியை சுரண்டி தின்ன, அதுதான் விஸ்வகர்மா அங்கதான் மாத்துறது. நீ மாத்தினாலும் தெரியாது, அந்த ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வெட்டி ரெட்டாரிக்கா சொல்றேன், ரெட்டாரிக்கா சொன்னோம்னா அதுதான் டெக்னிக்கலா போக முடியாது. ஆனா அப்ப என்ன பண்றீங்க நீங்க, நான் வந்து 5,000 கோடியை 10,000 கோடி ஆக்கிட்டேன், போன வருஷம் 10,000 கோடி தானே கொடுத்தேன், கொடுத்த 10,000 கோடியில 5,000 கோடி தான் செலவு பண்ண, 5,000 கோடியே சுரண்டிட்டேன், வேற ஸ்கீமுக்கு மாத்திட்டேன். இப்ப நீ இதுல இருந்து 10,000 கோடி ஆக்கிட்டேங்கிறத பெருமைப்படுறதுல என்ன இருக்கு? ஓகே, இப்ப அடுத்ததா வந்து வருமானத்தை எல்லாம் பெருக்கிட்டோம், இல்ல இதுல இன்னும் ஏழைகளை வாழ வச்சோம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஏழைகளை வாழ வைக்கிறது 2 விஷயம் இருக்கு சார். ஏழைகளை வாழ வைக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்க அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து அதிகப்படியா கொடுக்கணும். மானியங்கள் தான் ஏழைகளை மேல கொண்டு வரத்துக்கு உதவும். எந்த அளவுக்கு மானியம் கொடுக்குறோம், சப்சிடி கொடுக்குறோம், உதவித்தொகை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஏழைகள் மேல வருவாங்க. இன்னொன்னு, ஏழைகளுக்கான அடிப்படை உணவு தேவை, அடுத்தது பேசிக் இன்கம், இதை 2 என்ஷூர் பண்ணணும். 5 ஸ்கீம் இருக்கு இத பண்றதுக்கு. ஒன்னு ஐசிடிஎஸ், ஓகே, இந்த ஒருங்கிணைந்த அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு கொடுக்குற திட்டம். அடுத்தது மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை திட்டம். 3 ஆச்சா? அடுத்தது இது நேஷனல் அசிஸ்டன்ஸ் பிளான், செக்யூரிட்டி, இது சோசியல் அசிஸ்டன்ஸ், சமூக நல உதவி திட்டங்கள். அடுத்தது வந்து PMMY, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த 5 ஸ்டார் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இது நேரடியா புவரை வந்து மேல கொண்டு வரதுக்கான திட்டங்கள். இதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது நேரடியா புவரை போய் சேரும், அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க மேல வர போறாங்க. இதுக்கு இந்திய அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுங்களா? ஒட்டுமொத்த பட்ஜெட்ல, ஒட்டுமொத்த GDPல 0.5%க்கு கீழே. அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில 0.5% கீழே தான் இந்த நாட்டினுடைய ஏழைகளுக்கு இந்த அரசாங்கம் செலவு பண்ணும். ஏழைகளை எம்பவர் பண்ணக்கூடிய 5 ஸ்டார் ப்ரோக்ராமுக்கு இவங்க செலவு பண்ணக்கூடிய தொகை வெறும் less than 0.5% of GDP. அப்ப நீங்க மானியம் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு இருக்குல்ல, ஒட்டு மொத்தமா எல்லா மானியமும், பணக்காரனுக்கு ஏழைக்கு எல்லா வகையிலும் கொடுக்கக்கூடிய மானியம் இருக்குல்ல, அந்த மானியம் யூனியன் கவர்மெண்டினுடைய ஒட்டுமொத்த மானியம் 6% அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஆனால் தமிழ்நாடு அரசு, நீங்க இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டோட ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் கம்மி தான். ஆனா தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவு பண்ணுதுன்னா, மானியங்களுக்கும் உதவித்தொகைக்கும் 30% செலவு பண்ணுது தன்னுடைய செலவுல. அப்போ இதுதான் புவர் கவர்மெண்ட். நீங்க மானியம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது ப்ரோ புவரா இருக்கும், உதவித்தொகை எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது ப்ரோ புவரா இருக்கும். அப்ப 30% தன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல செலவு பண்றது தமிழ்நாடு அரசு ப்ரோ புவரா இருக்கு. வெறும் 9% மட்டுமே செலவு பண்ணக்கூடிய இதுல பட்ஜெட்ல எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன சொன்னா செலவு பண்ணக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் ஆன்டி புவரா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அவங்க ஜிடிபில செலவு பண்ணக்கூடியது வெறும் 0.5%, less than 0.5%. they are not pro poor, right? இப்போ வருமானத்தை எல்லாம் பெருக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது, இப்ப ஏற்கனவே இவங்க வரும்போதே வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை டபுள் மடங்காக்க போறேன், இந்தியர்கள் எல்லாரும் வளர்ச்சி அடைய போறாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய முழக்கம். மீண்டும் இந்தியா ஒளிர போகிறது அப்படின்றதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். இல்ல எந்த அளவுக்குன்னா 50% அளவுக்கு நாங்க வருமானத்தை ரெட்டிப்பா. இல்ல நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, நம்ம அமிர்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயோப்பா, 2 ரெட்டிப்பாக்கிட்டோம் 50% அப்படிங்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில இருந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு புள்ளி விவரம் கொடுக்கப்படுது. அதாவது ஆவரேஜ் அக்ரிகல்ச்சர் வேஜஸ்
ஒரு விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களின் இந்திய சராசரி வருவாய்ங்கிறது ஒரு மாதத்திற்கு 10,218 ரூபாய். வெறும் 10,218 ரூபாய். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் சார்பாக ஒரு புள்ளிவரம் கொடுக்கப்படுது. இந்தியாவில் சுயதொழில் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடியவர்களுடைய அளவு 55.69%, மோர் தென் half ஆஃப் தி பாப்புலேஷன். அவங்க ஆண்களுடைய சராசரி வருவாய் ஒரு மாதத்திற்கு 11,345 ரூபாய், பெண்ணினுடைய சராசரி வருவாய் ஒரு மாதத்திற்கு 5,169 ரூபாய். இப்ப குமுலேட்டிவா பாத்தீங்கன்னா விவசாயம், சுயதொழில், இவர்களுடைய சராசரி வருவாய் அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாயா இருக்கு. நீங்க சுயதொழில ஒரு 55%, அக்ரிகல்ச்சர்ல ஒரு மேஜர் பாப்புலேஷன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 100-110 கோடி இதுல கவர் ஆயிடும். 100 கோடி. அப்ப 100 கோடி மக்களுடைய வருவாய் அப்படிங்கிறது less than 10,000. ஆவரேஜ் இன்கம் அப்படிங்கிறது 10,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு அப்படிங்கிறதா இருக்கு. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? இது மேபி தவறா இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இது அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அதிகாரபூர்வமாக கொடுத்த தகவல். இது இன்னொரு இடத்துல வேலிடேட் பண்ணலாம். எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ல்டு இன்இக்வாலிட்டி டேட்டாபேஸ் 2021ஆம் ஆண்டு வெளியான புள்ளி வரும். அதுல என்ன சொல்றாங்க, இந்தியாவில மாதம் 25,000 ரூபாய்க்கு மேல உங்களுடைய சம்பளம் இருந்துச்சுன்னா யூ ஆர் டாப் அமாங் 10%. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்தியாவில 90% மக்களினுடைய வருவாய் அப்படிங்கிறது மாதத்திற்கு 25,000 ரூபாய்க்கு கம்மி. அதுவே டாப் 10. ஆமா, நீங்க 25,000 தாண்டிட்டீங்கன்னா யூ ஆர் டாப் 10. 1 லட்சம் ரூபாயை தாண்டிட்டீங்க உங்க வருமானம் அப்படின்னா, மாத சம்பளம் 3%க்கு ஆயிடுங்க. யூ ஆர் டாப் 3 இன் இந்தியன் பாப்புலேஷன். என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப ஊருக்குள்ள நடக்க பிரச்சாரமே என்ன நடக்குதுன்னா, ட்விட்டர்ல பாருங்க, ஜி வந்ததுக்கு அப்புறம் ஐடி கம்பெனில எல்லாம் ஒவ்வொருத்தரும் லட்சமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 3%. நீங்க தமிழ்நாட்டை மட்டும் வச்சு யோசிக்க முடியாது. தமிழ்நாடு we are developed, we are equipped. மொத்த இந்தியாக்கே 3% தானே. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா இவர் டாப் 3%ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, இந்த குளோபல் வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி டேட்டாபேஸும் ராஜ்யசபால இந்திய அரசாங்கம் கொடுத்த டேட்டாவும் ஒத்து போது பாருங்க. ஏன்னா 100 கோடி பேருடைய ஆவரேஜ் சேலரிங்கிறது இங்க 10,000 தான் இருக்கு. அப்ப இவர் 25,000க்கு மேல போயிட்டீங்கன்னா இவர் டாப் 10ங்கிறது வேலிடேட் பண்ணிக்க முடியும். அப்ப நீங்க எந்த வகையில இன்கம் டபுளிங் பண்ணீங்கிறதுக்கு இல்ல. இதெல்லாம் டேட்டா நாடாளுமன்றத்தில் அவங்களே கொடுத்த அபிஷியல் நம்பர்ஸ். ஆனா அந்த அம்மா சொன்னதுல எந்த நம்பரும் கிடையாது. எவ்வளவு பேரை டபுள் பண்ணிருக்கோம், எவ்வளவு ரூபாய் ஆக்கியிருக்கோம், எந்த இடத்துல கடந்துச்சு, அதுக்கான எந்த டேட்டாவும் கிடையாது. அது ஒரு ரெட்டாரிக் ஸ்டேட்மெண்ட், வெறும் வார்த்தை ஜாலம், போற போக்குல சொன்ன வார்த்தை. ஆனா அதுக்கான டேட்டா பார்லிமெண்ட்ல ஏற்கனவே 22ல கொடுத்துருக்கீங்க. அது நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணல, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது டிஸ்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, இப்போ இதுதான் இன்கம் டபுளிங் அப்படின்னா, அப்ப இந்தியாவில் யாருதான் வருமான வரி கட்டுறது? இவ்வளவு வருமானம் வருது, டாக்ஸ் இவ்வளவு பேர் கட்டுறாங்க அப்படின்லாம் கணக்கு காட்டுறாங்களே. உங்களுடைய வருமான வரி அல்லது வருமானத்தின் மீது வரி அப்படிங்கிறது அதிகமா சம்பாரிச்சிங்கன்னா அதிகமா வரி கட்டுவீங்க, கம்மியா சம்பாரிச்சிங்கன்னா கம்மியா வரி கட்டுவீங்க. இந்த ஜிஎஸ்டி மாதிரியான வரிகள் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த வரி சதவீதம் அப்படிங்கிறது ஈக்குவல், சரி, யூனிஃபார்மா இருக்கும். இப்ப நான் ஒரு சட்டை வாங்குறேன் அப்படின்னா இதுக்கு எத்தனை % டாக்ஸ் கட்டுறானோ இதே டாக்ஸ் தான் அம்பானியும் கட்டுவார் பர்சன்டேஜ்ல. அந்த வேல்யூ மாறலாம். நான் 500 ரூபாய்க்கு போடுவேன், அவர் 50,000 ரூபாய்க்கு போடுவார். ஆனா அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது 2 பேருக்கும் ஒண்ணு. நான் இந்த கண்ணாடியை எத்தனை % வரி கட்டுறானோ இதே வரியை தான் அதானியும் கட்டுவார். பேஸ்ட், சோப்பு, சீப்பு, ஒரு நாளைக்கு இந்த 35 ரூபா சம்பாதிக்கிறவன் ஏழ்மையில இருந்து மீண்டான்ல, அவன் எவ்வளவு வரி கட்டுறானோ இதே சதவீத வரியைத்தான் உலகின் பெருங்கோடீஸ்வரர்கள் ஒருவரான அம்பானியும் அதானியும் கட்டுவார். அப்ப இந்த டாக்ஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வசூல் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள், ஏழைகளாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பலனடைவாங்க. அப்ப ஒரு நல்ல டாக்ஸேஷன்ங்கிறது என்ன? பணம் இருக்கிறவன்ட்ட அதிகமா போடுறது, பணம் இல்லாதவன்ட்ட குறைவா போடுறது, இல்ல டாக்ஸே போடாது, இதுதானே. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச்ல பாரா 88 கார்பரேட் டாக்ஸ் வாஸ் ரெடியூஸ்டு from 30% to 22%. இது அவங்களுடைய சாதனையா? இது கார்பரேட் டாக்ஸ 30% இருந்து 22% குறைச்சது அந்த அம்மையார் சாதனையா கிளைம் பண்றாங்க. அடுத்த பக்கத்துல 90வது பேரால
மந்த்லி கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஹாஸ் ஆல்மோஸ்ட் டபுள்டு, 1.66 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு சாதனை கிளைம் பண்றாங்க. அப்ப பணக்காரனிடமிருந்து குறைவான வரியை வாங்குவதையும் ஏழைகளிடமிருந்து அதிகமான வரியை வாங்குவதையும் சாதனையாக இந்த பட்ஜெட் சொல்லிக் கொடுக்குறது. இதுதான் இவங்க டாக்ஸேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க என்ன சொன்னாங்க, நான் டாக்ஸ குறைச்சா, எப்ப இந்த டாக்ஸ குறைச்சாங்கன்னு இருக்கு, அது எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். டோட்டல் ரெவன்யூல 10,42,830 கோடி ரூபாய் கார்பரேட் டாக்ஸ், 10,72,550 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி. அப்ப கார்பரேட் டாக்ஸை விட ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு. இதை வந்து அந்த அம்மா சாதனைன்னு சொல்லிக்கிறாங்க. இது அடிப்படையில வேதனை. இதை எப்படி நீங்க சாதனைன்னு கிளைம் பண்ணிக்க முடியும்? இந்த டாக்ஸேஷன் ரிக்ரெசிவா இருக்கு, டாக்ஸேஷன் ஏழைகளின் வயிற்றுல அடிக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு. இப்ப இவங்க தான் என்ன சொன்னாங்க, நான் வரியை குறைக்கிறேன். கோவிட் வந்த மார்ச் மாசம் அவங்க இந்த லாக்டவுன் போட்டாங்க 2020 மார்ச். அதுக்கு முந்தைய பட்ஜெட்ல தான் இது வரி சீர்திருத்தம், இது இந்திய பொருளாதாரத்தை தலைகுப்புற கவுக்க போகுது, அது என்ன பாசிட்டிவ் அவங்க சொன்னது. அதனால நாங்க வந்து 30% இருக்க கார்பரேட் டாக்ஸ் 22% குறைக்கிறோம். அதனால எங்களுக்கு கடன் வாங்கி கொள்ள ஒரு ஆண்டுக்கு 1 to 1.25 லட்சம் கோடி லாஸ் ஏற்படும், அதை நாங்க கடன்ல ஈடு கட்டிக்கிறோம்னு ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க. இப்ப கார்பரேட்டுக்கு 1.25 லட்சம் கோடி கடன் கொடுக்க உங்களுக்கு தயாரா இருக்கீங்க. ஆனா இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல ₹1 கூட உயர்த்தி கொடுக்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஸ்பெண்ட் பண்ணது 80,000 கோடி பிளஸ். ஆனா போன வருஷம் நீங்க அலோகேட் பண்ணது 60,000 கோடி. இந்த வருஷம் ஸ்பெண்டிங் ஈக்குவலா கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே அளவு கொடுத்துருக்கீங்க. அப்ப அங்க 1 லட்சம் கோடி போறதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எஃப்டிஐ வரும்னு சொன்னீங்க, நீங்க இந்த மாதிரி டாக்ஸ் குறைச்சா இன்வெஸ்ட்மெண்ட் வருங்கிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வரல. எப்படின்னா 2022 ஏப்ரல் ஜூன் வரைக்குமான காலாண்டுல 15.5% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளைன். 2023 செப்டம்பர் வரைக்குமான அரையாண்டுல 24% டிக்ளைன். ஆனா இந்த அம்மா வந்து நாங்க $560 பில்லியன் வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்துட்டோம், என்ன ப்ரோக்ரசிவ் பாத், நாங்க வந்து எக்ஸ்போனன்ஷியலா டெவலப் ஆகிறோம், ராக்கெட் வேகத்துல போறோங்கிறாங்க. நம்பர்ஸ்ல இல்ல சார், நம்பர் பாத்தீங்கன்னா பெருசா தான் தெரியும். ஏன்னா 100 ரூபாங்கிறது 10 வருஷத்துக்கு முந்தைய மதிப்பு இன்னைக்கு கிடையாது இல்ல. ஆமா, 100 ரூபாய்க்கு அன்னைக்கு நான் என்னென்னமோ வாங்கலாம், இன்னைக்கு 100 ரூபா ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க எக்கனாமியை புரிஞ்சுக்க முடியாது, பர்சன்டேஜ்ல தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க சொல்ற 560 நாட் ஒரு அக்யூரசி கிடையாது, அதுல பெருமை கிடையாது. உண்மையிலேயே எங்க பிரச்சனைனா 15% போன வருஷமும் இந்த வருஷம் முதல்ல 2023 அரையாண்டுல 24% குறைஞ்சிருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிரச்சனை. அப்ப நீங்க எங்க கார்பரேட் டாக்ஸை குறைச்ச பிறகும் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறது தான் சிக்கல் நமக்கு. இப்ப வரி இவ்வளவு வாங்கிட்டாங்க, இது அப்படியே மக்களுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டா அது வந்து ஓகே தான் அப்படின்றதுதான் இப்ப உலகத்தினுடைய பார்வையா இருக்கு. நடுநிலையாளர்கள் கருதுவது இவ்வளவுதான், எவ்வளவு வாங்குறாங்களோ அது திருப்பி மக்களுக்கு தானே செய்ய போறாங்க அப்படின்றதுதான். மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் அது திருப்பி கொடுத்துட்டாங்களா? இல்ல, இந்த அம்மா தன்னுடைய பட்ஜெட் உரையில கிட்டத்தட்ட 3வது பேரா சோசியல் இன்க்ளூசிவிட்டி, ஜியோகிராபிக்கல் இன்க்ளூசிவிட்டி, இது 2 தான் நாங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. சோசியல் இன்க்ளூசிவிட்டி இல்ல, நான் அதுக்கு தான் சொன்னேன், இடபிள்யூஎஸோட கம்பேர் பண்ணது அதுக்காக தான். மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 35 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து ஏழை கிடையாது மற்ற கேஸ்ல. ஆனா இடபிள்யூஎஸ் கேஸ்ல வந்து ஒரு நாளைக்கு 2190 ரூபா சம்பாதிச்சாலும் அவன் ஏழை அப்படிங்கிறது எப்படி சோசியல் இன்க்ளூசிவிட்டி ஆகும்? அடுத்தது ஜியோகிராபிக்கல் இன்க்ளூசிவிட்டி. ஜியோகிராபிக்கல் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது ஒரு பக்கத்தை சுரண்டி இன்னொரு பக்கத்தை நிரப்புறது இல்லை, ஈக்குவலா எல்லா பக்கத்தையும் டெவலப் பண்றது தானே. நீங்க ஊபிக்கு அள்ளி கொடுப்பதும் தென்னிந்திய மாநிலங்களை கருத்தை நெருப்பதும் கிடையாது. தென்னிந்திய மாநிலத்திலிருந்து சுரண்டி கொண்டு போய் ஊபியில கொண்டு போய் ஃபில் பண்றீங்கன்னா அவங்க அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்களா? வரவேற்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்றாங்களா? வரவேற்கிறோம். அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கும் கோயில்ல அகல்விளக்கத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய மதவாதத்தை மதவெறியை தூண்டுறதுக்கும் புல்ரோசரை வச்சு எல்லாரும் இடிக்கிறதுக்கும் நீங்க செலவு பண்ணுவீங்க. தமிழ்நாடு மாதிரியான ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ஸ் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா, இந்த பட்ஜெட்லயே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா 5 மாநிலத்துக்கு சேர்த்து இவர்கள் ஒதுக்கீடு செய்த தொகை 1,92,722 கோடி ரூபா. ஓகே. உத்தரப்பிரதேசம்ங்கிற ஒரு மாநிலத்திற்கு மட்டும் இவர்கள் ஒதுக்கீடு செய்த தொகை 2,18,816 கோடி ரூபா. மொத்த தென்னிந்தியாவை விட அவங்களுக்கு டபுளா? தென்னிந்தியாவை விட ஏறக்குறைய அதுல ஒரு 18, இதுல ஒரு 8, 27,000 கோடி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை விட ஊபிங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கூடுதலா கொடுக்குறாங்க.
ஒரு ஒரு இந்த ஒரு அவல நகைச்சுவைமாங்கல்ல, அது இதுல வெளிப்படுது பாருங்களேன். ஊபிக்கு இவ்வளோ கொண்டு போய் பரிசு கொடுக்குறீங்க, அவ்வளோ அள்ளி கொடுக்குறீங்க. ஆனா ஊபியோட பிரச்சனையே பாப்புலேஷனை பல்ஜ் பண்ணி எக்ஸ்ப்ளோசிவா கொண்டு வரதுதான். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைக்க போறோம் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு. நல்லதுதானே? இதெல்லாம் இந்திரா காந்தியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டாங்க சார். 40 வருஷத்துக்கு பிறகு வந்து 50 வருஷத்துக்கு பிறகு வந்து இதெல்லாம் பேசுறது நியாயமா? சரி, அப்படியே வச்சுப்போம். அவங்க கொண்டு வந்தது எஃபெக்டிவா இல்ல, தென்னிந்தியாவில எஃபெக்டிவ் ஆயிடுச்சு, வட இந்தியாவில எஃபெக்டிவா இல்லைன்னு வச்சுப்போம். ஹை லெவல் கமிட்டி என்ன சொல்லும்? தென்னிந்தியாவில ஏற்கனவே பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டானுங்க, இவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூடுதலா ஒரு நிதியை கொடுன்னு சொல்லுமா? அப்ப ஏற்கனவே நீங்க என்ன பண்றீங்க? பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு பாப்புலேஷனை கண்ட்ரோல் செய்யாத ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு ரிவார்ட் பண்றீங்க. இப்ப இந்த கமிட்டி என்ன சொல்ல போகுது? திருப்பி அவங்களுக்கு இன்னும் கூடுதலா ரிவார்ட் பண்ணுன்னு சொல்ல போதா, இல்ல அவங்களை பனிஷ் பண்ணுன்னு சொல்ல போதா? இப்ப எதுக்கு அந்த கமிட்டி? இது ஒரு முரணா இருக்கு. ஒரு பக்கம் நிதியை கொண்டு போய் அவன் பாப்புலேஷன் எல்லாம் இருக்காங்கிறதுக்காகவே குவிக்கிறது, இன்னொரு பக்கம் நாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வந்து குழு போட போறோம் அப்படிங்கிறது. இது வந்து ஜோக். ஓகே, ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிப்போம். இந்தியாவினுடைய கடன் எவ்வளவு? ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட் வாசிக்கும் போதெல்லாம் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு எவ்வளவு கடன்கார மாநிலம் தெரியுமா, பிடிஆர் எவ்வளவு கடன் வாங்கிட்டாரு தெரியுமா, தங்கம் தென்னரசு எவ்வளவு கடன் வாங்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. இந்திய அரசு நம் தலைகளில் எவ்வளவு கடனை எழுதி இருக்கிறது? இல்ல, கடன் வாங்காம அரசு நடத்த முடியாது, அது அடிப்படை. ஆனா அந்த கடன் எப்படி, எந்த அளவுல இருக்கிறது, எவ்வளவு எஃபெக்டிவா செலவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான். எஃபெக்டிவா செலவு செய்யப்படலை அப்படிங்கிறதா நம்ம ஒரு ஃபுல்லா பார்த்தோம். எவ்வளவு அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டுகள்ல 14 பிரதமர்கள் சேர்ந்து வாங்கிய கடன் அப்படிங்கிறது 55 லட்சம் கோடி. அதாவது சுதந்திர இந்தியா 2014 வரை வாங்கின கடன் 55 லட்சம் கோடி. பிரதமர் மோடி என்கிற ஒருவர் 10 ஆண்டுகளில் வாங்கியிருக்கிற கடன் அப்படிங்கிறது 101 லட்சம் கோடி. சேர்த்து பாத்தீங்கன்னா 156 லட்சம் கோடி. அதாவது 60-65 ஆண்டுகளில் 14 பிரதமர்கள் வாங்கிய கடனை விட 2 பங்கு மோடி ஒருவரே வாங்கியிருக்கிறார். கூடுதலா ஒரு 17 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். அதுதான் இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்ல டோட்டல் ரெவென்யூ வந்து 30 லட்சம் கோடி ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது வரி மூலமாகவும் வரி அல்லாத வருவாய் மூலமாகவும் 30 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கு. இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்ட செலவு வந்து 47,65,000 கோடி. அப்போ 17,65,000 கோடி அவங்க எங்க கொண்டு போய் ஈக்குவேட் பண்ண போறாங்க அப்படின்னா கடன்ல தான் கொண்டு போய் ஈக்குவேட் பண்ண போறாங்க. புதிதா 17,65,000 கோடி வாங்க போறாங்க. ஏற்கனவே கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழல் தமிழ்நாட்டை விட, இங்க எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை விட மிக மோசமாக இருக்கிறது. தமிழ்நாடு தன்னுடைய ஒட்டுமொத்த வருவாயில ₹1 11 பைசா தான் வட்டி கட்டுது. 100 ரூபா சம்பாரிச்சோம்னா, செலவு பண்ணோம்னா அதுல 11 ரூபா தான் வட்டி. ஆனால் ஒன்றிய அரசு 100 ரூபா செலவு பண்ணுச்சுன்னா அதுல 20 ரூபா வட்டி, 20% வட்டியா மட்டுமே அவங்க கட்டுறாங்க. போன ஆண்டு 2023-24 ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி இருக்குல்ல, கடன் டோட்டல் வருவாயில கடனோட அளவு 39%. போன ஆண்டு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல டோட்டல் வருவாயில கடனோட அளவு வெறும் 33%. அப்ப இந்திய அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை விட, இன்னும் சொன்னால் மோடி அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை விட, பாஜக அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை விட தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ், திராவிட மாடல் முதலமைச்சருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப கடனில் மூழ்கி கொண்டிருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ ஒரு தகவல் சொல்றாரு. இந்த பட்ஜெட் லேயர்டா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இல்ல, இவங்க கடன் எல்லாம் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்கா கொண்டு வராங்க. நேரடியா அரசு கடன் வாங்கினாதான் இந்த பட்ஜெட்ல கடனா ரிஃப்ளெக்ட் ஆகும். அரசுடைய நிறுவனங்கள் இருக்குல்ல, பிஹெச்எல் இருக்கு, ஐஓசிஎல் இருக்கு, இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் மீது வாங்கக்கூடிய கடன் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் பேர்ல கடன் வாங்கிக்கிறது. ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்கா வாங்கி, அந்த நிறுவனங்கள்லாம் வந்து லாபம் இல்லாமல் போவதற்கு காரணம் இவங்க வாங்கி ஆஃப் பட்ஜெட் கடன் தான். அப்ப கடன் இந்த பக்கம் இவ்வளவு வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிசர்வ் ஃபண்ட், ரிசர்வ் பேங்கினுடைய ரிசர்வ் ஃபண்ட் 1,70,75,000 கோடி, அதை வந்து இவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்டை தன்னுடைய செலவுக்காக ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக வருவாயை தாண்டின செலவினங்கள், அதாவது வருவாயில ரொம்ப கம்மி தன்னுடைய செலவுல அப்படிங்கிற அளவிற்கு இந்த அரசாங்கம் போயிட்டு. கஜானா காலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கஜானான்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? இல்லைங்கிறது தான் உண்மை. இவ்வளவு விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. இது எவ்வளவு கோத்ரூ பண்றது எவ்வளவு சிரமம் அப்படின்றத பார்வையாளர்களுக்கும் தெரியும். ஒரு நெறியாளரா நானும் பார்த்திருக்கேன்.
ரொம்ப நுட்பமான விஷயங்கள், ரொம்ப ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி.பி. சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வ.உ.சி. மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை அரங்கு எண் 96.